ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ கூட்டு. வாழைப்பூல நிறையா டிஷ்ஷஸ் செய்யலாம். நான் இன்னைக்கு கூட்டு தான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன். அது ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இது வாழைப்பூ கூட்டு. வாழைப்பூ பக்கடாலாம் செய்யலாம். அது எப்படின்னா, ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி அப்படியே போட வேண்டியதுதான். அது வாழைப்பூ பஜ்ஜி. இன்றைக்கி நம்ம கூட்டு எப்படின்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வந்து எங்கள் வீட்டிலேயே வாழைக்கன்னில் வந்தது, வாழை மரத்தில் வந்தது. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருந்து எடுத்தது, வாழை மரத்துலேருந்து. அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருத்துரும், உடனே கருத்துரும். தயிர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். ஒரு அரை கப்புக்கு பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கூட்டுக்கு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். மேலே வேணால் கருவேப்பிலை சேர்க்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நான் அதெல்லாம் செய்யலை. வெங்காயம், பச்சை மிளகாய் அதான் ஆட் பண்ணுறேன். தக்காளியும் போடுவாங்க ஒருத்தர். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். காரம் கம்மியாக இருக்கும். வயிறு புண்ணாக இருக்கவங்க வாழைப்பூ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் குக்கிங் ஆயிலை 1 ஸ்பூன் ஊற்றிட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, இது 3 தான் நான் ஆட் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு. இது 3மே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணதை ஆட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பை எடுத்து ஆட் பண்ணி, அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வாழைப்பூவை ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான். தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். வாழைப்பூ கூட்டு ரெடி. வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. அதில் அயன் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து. அதனால் ரத்த சோகை கண்ட்ரோல் பண்ணும். ஃபைபர், நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓவரால் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். குடலில் வந்து அப்சார்ப்ஷன், அதாவது சாப்பாடு செரிமான கோளாறு இருந்தால் அது சரி பண்ணும். டயட்டில் இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஃபைபர் அதிகமாக தான் இருக்கும், வேறு கேலரிஸ்லாம் இதில் சேராது. பருப்பு சேர்க்குறதுனால ப்ரோட்டீன் நமக்கு கிடச்சிரும். அதுலேயே பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும் நமக்கு. அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பசங்களுக்கு பொட்டேட்டோ ரைஸ் தான் செஞ்சேன். வெறும் பொட்டேட்டோ தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி, அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, அவ்வளோதான். அதை பொட்டேட்டோ வேக வச்சு அதில் ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் நெய், உப்பு, பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. இது ஸ்கூலுக்கு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் இதோட ஒரு முட்டை வேக வச்சு கொடுத்துருவேன். இதுதான் மோஸ்ட்லி 1 பாட் ரைஸு இல்லை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக தான் பசங்களுக்கு செய்கிறது. அவங்க அதை சாப்பிட ஈஸியாக அவங்களுக்கு இருக்குது. சாம்பார், குழம்பு அதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க மத்தியானம் இந்த வெயில் காலத்தில். வாழைப்பூ கூட்டு வந்து காரக்குழம்பு, சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வாழைப்பூ தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பசங்களுக்கு வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து அந்தளவுக்கு இன்னும் அதுக்கு சாப்பிட பழகலை. கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. பிடிச்ச மாதிரி தானே செஞ்சு தர வேண்டியதாக இருக்குது பசங்களுக்கு, இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஒரு நாள் கூட்டு எனக்கு செஞ்சேன்னா பசங்களுக்கு ஒரு நாள் வடை செஞ்சு கொடுத்துருவோம். வாரத்தில் ஒரு தடவை நாங்கள் எப்பொழுதும் எடுத்துக்குவோம். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது வாழைப்பூ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் சாப்பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழம்தான் மோஸ்ட்லி. அதில் ஆப்பிள், பேரிக்காய், திராட்சை, மங்குஸ்தான், ப்ளூபெர்ரி, நாவப்பழம். வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதுதான் சாப்பிட்றது காலையில் மோஸ்ட்லி. இப்போ நாவப்பழம் சீசன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. நாவப்பழம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மற்ற பழங்கள்லாம் இப்போ மாம்பழம், வாழைப்பழம்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் சுகர் ஏறும். மாம்பழத்தில் நிறையவே ஏறும். நாவப்பழத்தில் அந்த மாதிரி கிடையாது. நாவப்பழ கொட்டையில் இன்னும் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். எந்த பழம்லாம் துவர்ப்பு கசப்புத்தன்மை இருக்கோ அது நான் சுகருக்கு எப்போதுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சீசனாகவும் கிடைக்கிது. நான் வாஷ் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவேன். உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். அடுத்தது பேரிக்காய் கிடச்சிது. இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேரிக்காய். அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து இப்போ வர இந்த க்ரீன் கிரேப்ஸ்லாம் கொட்டையோடு தான் வருது. கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக தான் இருக்குது. கிரேப்ஸில் விட்டமின்ஸ் அதிகம். பேரிக்காயிலையும் அதே தான், ஃபைபர், விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் காலையில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளையிலையாவது நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். நைட்டு சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, காலையிலையும் மத்தியானமும் ஒரு வேளையிலாவது அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிடணும். மங்குஸ்தான் விட்டமின் சி ரொம்ப அதிகம். நம்ம ஊரில் இருக்கிற லெமன், எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், கொய்யாக்காய் இதிலெல்லாம் கிடைக்கிற விட்டமின் சியே நமக்கு போதும் ஒரு நாளைக்கு ஒரு மீடியம் சைஸை சாப்பிட்டாலே. ஆனால் இப்போ இந்த சீசனில் இந்த பழம் கிடைக்கிது. ப்ளூபெர்ரியும் அப்படி தான். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இந்த சீசனில் கிடைச்சாலுமே. ஆப்பிள் பற்றி சொல்லவே வேண்டாம். அதில் எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஒரு பேலன்ஸ்டு டயட் ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ தினைக்குமே ஒரு நாள் டயட்டில் ஒரு ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸில் தான் ஃபைபர் ரிச்சு, நார் சத்து அதிகம். அது ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிளாவது சாப்பிட்றணும். ரைஸை கம்மி பண்ணணும். இன்னும் பேலன்ஸ்டாக அளவாக சாப்பிட்ணும். இது மாதிரி சாப்பிட்டோம்னாலே நமக்கு வெயிட்டு மேனேஜ் பண்ணுறோமோ இல்லையோ மோஸ்ட்லி நிறையா டிசீசஸை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும். பழம், காய்கறிகள், தண்ணி, அரிசி அளவாக எடுத்துக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ், வாக்கிங்காக எப்படினாலும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லா ஏஜ்லேயும் ஆஃப்டர் 30 உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இஷ்யூஸ் எதுவும் வராது, பிரச்சனைகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் கட்டாயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. இன்னும் அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.